ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா சிக்கன் தொக்கு, அதாவது சிக்கன் கிரேவி. அதுக்கு 1/2 kg சிக்கன் வாங்கியிருக்கோம். அதில் கல்லுப்பு 1 ஸ்பூன் போல் போட்டுக்கோங்க, மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போல் போட்டுக்கோங்க. நான் கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட எந்த சால்ட் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்கு பார்த்திங்கன்னா, இப்போது சிக்கன்லாம் நல்லா க்ளீன் பண்ணோம் இல்லையா, அதனால் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அதுக்குப்படியாக வானலியில் 3 தேக்கரண்டி போல் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் விட்டுட்டதுக்கப்புறம் ஸ்பைசஸ் எல்லாம் போடலாம். ஸ்பைசஸ்ன்னு பார்த்திங்கன்னா, இலை, பட்டை, கிராம்பு 4 போட்டிருக்கேன். ஸோ 1/2 kgக்கு இது போதுமானது. மசாலா அவ்வளோவா எடுத்துக்க வேணாம். அதுக்கப்புறம் சோம்பு, கடுகு, சீரகம் இதை போட்டு தாளிக்கலாம். இது எல்லாமே என்ன பண்ணுறீங்கன்னா, நான் ஒரு குட்டி ஸ்பூனில் தான் எடுத்திருக்கேன். ஸோ உங்கள் ஸ்பூன் அளவுன்னு பார்த்திங்கன்னா அரை ஸ்பூன் போட்டால் போதும். இது எப்போவுமே ஸ்பைசஸ் எல்லாம் வறுக்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, அதாவது கேஸோட வால்யூம் இருக்கு இல்லையா, அதிகமாக வைக்காதீங்க. சிம்மில் வச்சே ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, கிராம்பு எண்ணெய் அதிகமாக சூடாயிடுச்சுன்னா பட்டுன்னு வெடிச்சிடும். இது நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் இதை. அதுக்கப்புறம் 4 வெங்காயம், பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அதை நல்லா வதக்கிடணும். எப்படி வதக்கணும்னு பார்த்திங்கன்னா, நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் கிடைக்கணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிடணும். எவ்வளவுக்கு அளவு நம்ம தொக்கு அதாவது இந்த கிரேவியை நல்லா திக்காக குழச்சி கொண்டு வருமோ அவ்வளோக்கு அவ்வளோ சிக்கன் தொக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வெங்காயம் இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடணும், அதாவது நல்லா வதக்கிக்கணும். அடுத்தபடியாக என்னென்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நான் 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ண போகிறேன். இதை போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கி விடுங்க, ஏன்னா அடிப்பிடிக்க வந்துடும். ஸோ நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. கிளறி நல்லா விட்டுட்டதுக்கப்புறம் 4 பெரிய வெங்காயம் எடுத்தோம் இல்லையா, ஸோ 4 தக்காளி, அதே 4 பெரிய சைஸ் தக்காளியை போட்டு நல்லா வதக்கிடுவோம். தக்காளியும் என்ன பண்ணணும்னா நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா குழைய வதக்கி எடுக்கணும். அப்போ தான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் நீங்கள் உப்பு கூட ஆட் பண்ணி வதக்கலாம். இப்போ நல்லா தக்காளி சுருண்டை வதங்கி வந்துடுச்சு பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, வெறும் மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, ஸோ அந்த சில்லி பவுடர் அது 1 ஸ்பூன் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கெல்லாம் அரைப்போம் இல்லையா குழம்பு மிளகாய்த்தூள், அது 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ அந்த 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ப்ளஸ் 1 ஸ்பூன் வெறும் சில்லி பவுடர் எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கி எடுத்துனா பாருங்கள், நான் தண்ணியே ஊற்றலை. அந்த அளவுக்கு தக்காளியோட தண்ணி தான் இதில் இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு நல்லா தொக்கு மாதிரி நல்லா பண்ணிடணும். இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும்னா, இப்போது நம்ம அலசி வச்சுருக்க சிக்கனை போட்டுடுவோம். சிக்கனையும் போட்டுட்டு நல்லா வதக்கிடலாம். நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுடுங்க. சிக்கன்லேருந்து கொஞ்சமாக தண்ணியும் வரும். ஸோ சிக்கன் நல்லா இந்த மசாலாவோட மிக்ஸ் ஆனதுக்கு பிறகு தான் நம்ம தண்ணியை ஊற்றணும். இப்போ மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ தண்ணியும் வந்துடுச்சு சிக்கன்லேருந்து. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணுன்னா, ஒரு 1/2 ஸ்பூன் போல் நான் மிளகுத்தூள் சேர்க்க போகிறேன். ஏன்னா எப்போவுமே சிக்கன் காரசாரமாக இருக்கணும் இல்லையா, அதனால தான். ஸோ அப்படியே கூடவே கருவேப்பிலை கொத்தமல்லியும் போட்டாச்சு. ஸோ இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 3 கிளாஸ் போல் தண்ணி ஊற்றிட்டேன். ஸோ 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு மூடி வேக வச்சுருங்க. இப்போ நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்கள். ஸோ எனக்கு இது வேகிறதுக்கு கண்டிப்பாக 20 மினிட்ஸ் ஆச்சு. ரொம்பவும் டேஸ்டியான சிக்கன் சமைச்சிட்டோம். நாங்கள் எங்கள் வீட்டில் சமைச்சிட்டோம். நீங்களும் உங்கள் வீட்டில் சமைச்சிட்டு கமெண்ட்ஸை கண்டிப்பாக சொல்லுங்கள். இது ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். எல்லாம் வெரி சிம்பிள் தான். நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் நம்ம இந்த சிக்கன் கிரேவி செஞ்சுருக்கோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களுமே ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலை. தேங்க்யூ.